வீட்டு ஆட்களும் அவங்களுக்கும் பேசுறாங்க. பேசும்போது நாங்க பாத்துக்கிறோம் அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு நட்பு ஒரு பாண்டிங் வந்துருச்சு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கும் எங்க வீட்லயும் உள்ளவங்க வந்து அந்த பொண்ணு வீட்ல ஒரு வாரம் தங்கியிருந்தேன். ஒரு வாரம் தங்கியிருந்தேன். அந்த பிள்ளை பஸ் காசு குடுத்துச்சு, போட்டுக்க ட்ரெஸ் குடுத்துச்சு, நைட்டி குடுத்துச்சு, சாப்பாடு குடுத்துச்சு, எல்லாமே குடுத்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, தெரிஞ்சிருச்சு. ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்கு. ஏன் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால நீ போயிரு திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு, அதை என்ன அனுப்பிச்சு விட்டுச்சு. ஒரு 4 நாள் 5 நாள் இருந்திருப்பேன். அவங்க வீட்ல இருந்து போயிருப்பேன். பொய் சொல்லக்கூடாது. பாத்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் நான் போய் பஸ் ஸ்டாண்ட்லயே உட்கார்ந்திருந்தேன். மொத்தம் 15 நாள் கையெழுத்து போடணும். 14 நாளோ, 13 நாள் கையெழுத்து போட்டோம். எப்படின்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா, பழனி செட்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லயே உட்கார்ந்திருப்பேனா. ஒரு வீட்டுக்கு முன்னால படுத்து தூங்குவேன். சாப்பாடு கிடையாது. எதுவுமே கிடையாது. என்கிட்ட கையில ரூ. 1 காசு கிடையாது. எங்க வீட்ல ரூ. 2000 தான் குடுத்துட்டு போனாங்க. அந்த 2000 அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிசி பெட்டி போய் 3 நாள் கையெழுத்து போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல தான் உட்கார்ந்திருப்பேன். அங்க ஒரு இட்லி கடை போட்டிருப்பாங்க பிசி பெட்டில ஒருத்தவங்க. அவங்க வந்து நைட்ல 1 மணிக்கு தான் கடையெல்லாம் சாத்துவாங்களா. நான் என்ன பண்ணுவேன்னா, பகல் ஃபுல்லா வந்து பஸ் ஸ்டாண்ட்